அதிசயங்கள் செய்கிறவர் நம் அருகில் இருக்கிறார். அற்புதங்கள் செய்கிறவர் என்றும் நமக்குள் வசிக்கிறார். மார்க்கு சுவிசேஷம் 4ஆம் அதிகாரம் 35வது வசனத்தை வாசிக்க பார்க்கலாம். அன்று சாயங்காலத்தில் அவர் அவர்களை நோக்கி அக்கறைக்கு போவோம் வாருங்கள் என்று சொன்னாராம். இந்த சீஷர்கள் ஆண்டவர் வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து படகு எடுத்துக்கொண்டு போனார்கள். ஆண்டவர் சொன்னார், படகு எடுத்துக்கொண்டு அக்கறைக்கு போங்கள். இந்த வார்த்தையை கேட்டுத்தான் அவர்கள் புறப்பட்டு போனார்கள், கீழ்ப்படிந்து தான் போனார்கள். பாருங்கள், கீழ்ப்படிந்து போன பொழுதுதான் இந்த சோதனை வந்தது, இந்த சூறாவளி அவர்களுக்கு வந்தது. பாருங்க, நாம் நினைக்கலாம் ஆண்டவர் வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து தானே இவர்கள் போனார்கள். அப்படி கீழ்ப்படிந்த மக்களுக்கு இந்த சோதனை வரலாமா? ஆண்டவர் கட்டளைக்கு கீழ்ப்படிந்து நடக்கிற தமது சீஷர்களுக்கு இந்த சூறாவளி வரலாமா? கஷ்டம் வரலாமா? சோதனை வரலாமா என்றெல்லாம் நினைக்கலாம். புயலுங்கிறது சீஷர்கள் வாழ்க்கையில ஆக 2 விதமான புயலை தேவன் அனுமதிக்கிறார். நமது வாழ்க்கையில் அப்படித்தான் 2 விதமான புயல் உண்டு. ஒன்று நம்மை உருவாக்கக்கூடிய புயல், 2வது நம்மை சிட்சித்து சீர்படுத்துகிற புயல். 2 விதமான புயல் இருக்குது பாருங்க. அதாவது உருவாக்கக்கூடிய புயல் என்று சொன்னால் நம்மை விசுவாசத்தில் வளர்க்கக்கூடிய சோதனைகள். சில நேரங்களில் நாம் தவறு செய்யும் பொழுது, தவறி போகும் பொழுது நம்மை பாதையை மாற்றுவதற்கு, சீர்படுத்துவதற்கு சிட்சிக்கக்கூடிய புயலை அனுப்புவார், சோதனைகள் அனுப்புவார். பாருங்க, அப்படி நமது வாழ்க்கையில ஆண்டவர் 2 விதத்துல சோதனைகளை அனுமதிக்கிறார். பாருங்க, இதை கேட்கிற உங்களுக்கு ஆண்டவர் சொல்லுகிறார், ஒருவேளை அநேக சோதனை வழியா கடந்து போகலாம், நீங்க போராட்டங்கள் வழியா கடந்து போகலாம், இது ஏன் இந்த சோதனை என்று திகைக்கலாம். கர்த்தர் சொல்லுகிறார், இந்த 2 காரியம் தான் நடக்கும். உங்களை உருவாக்கி கொண்டிருக்கிறார், அல்லது உங்கள் தவறை சீர்படுத்த, சரி செய்ய, சிட்சித்து உங்களை சீர்படுத்தி கொண்டிருக்கிறார் என்று விசுவாசிங்க. எபிரேயர் 12ஆம் அதிகாரத்துல 5-6 தகப்பன் தன் புத்திரனை சிட்சிக்கிறது போல ஆண்டவர் சிட்சிக்கிறார். அதுக்காகத்தான் சில சோதனை அனுப்புவார். இதை கேட்கிற கர்த்தருடைய பிள்ளைகளே, சொந்து போகாதீங்க, தவறுகளை சீர் செய்து கொள்ளுங்கள், திருத்தி கொள்ளுங்க. உங்க யாத்திரை இன்பமா இருக்கும். கர்த்தர் உங்களை கைவிடவே மாட்டார். யோவான் 16ஆம் அதிகாரத்திலே கடைசி வார்த்தை சொல்லுகிறது, உலகத்திலே உபத்திரம் உண்டு, ஆகிலும் திடன் கொள்ளுங்கள், நான் உலகத்தை ஜெயித்தேன் என்று இயேசு சொல்லியிருக்கிறார். ஆக எல்லா சூழ்நிலை ஜெயிக்கக்கூடிய கிருபை கத்த கொடுப்பார். அவர்கள் யாத்திரை சுகமா இருந்தது போல உங்கள் யாத்திரையும் உங்கள் காரியம் ஜெயமா இருக்கும். பாதியிலே உங்களை கைவிட மாட்டார். சீஷர்களை கடலிலே பாதியிலே கைவிடவில்லை. பாருங்க, அந்த யாத்திரையை முடிக்கும்படி செய்த ஆண்டவர் உங்களை பாதியில கைவிட மாட்டார், பாதி வயதில் எடுத்துக்கொள்ள மாட்டார். முற்றுமுடிய ரட்சிக்க வல்லவராகி தெய்வம் காரியத்தை வாய்க்க பண்ணுவார். எனக்காக யாவன் செய்து முடிக்கிற ஆண்டவர் எல்லாரும் செய்து முடிப்பான்னு விசுவாசிங்க. உங்களுக்கு ஒரு அற்புதம் நடக்கும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா.